வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 13. கப்பல் பயணம். செவ்வாய்க்கிழமை காலை சென்னை துறைமுகத்தில் இருக்கும் கப்பல் போக்குவரத்துக் கழகத்திற்குச் சென்று அன்று மாலை 6 மணிக்கு புறப்படவிருக்கும் சிந்து என்னும் பயணிகள் கப்பலில் 5 நபர்கள் தங்கக்கூடிய நடுத்தர டிலக்ஸ் தொகுப்பறை ஒன்றை பதிவு செய்தார்கள். அன்று மாலை நண்பர்கள் புதியதொரு அனுபவத்தை எதிர்பார்த்து புறப்படத் தயாராகினர். கடலோடு பரிச்சயமாக இருந்திருந்தாலும் பிரமாண்டமான நெடுந்தூரம் செல்லும் உல்லாசச் சொகுசுக் கப்பலில் ஐவரில் எவரும் இதுவரை பயணித்ததில்லை. 2½ நாட்கள் பயணம். சாப்பாடு, பொழுதுபோக்கு என்று தேவையான அனைத்தும் கப்பலுக்குள்ளேயே அமையப் பெற்றிருக்கும். புறப்பட்ட நாளிலிருந்து 3ஆம் நாளன்று மதியம் அந்தமான் தலைநகரத்திலுள்ள போர்ட் பிளேர் துறைமுகத்தை கப்பல் சென்றடையும். அன்று மாலையே புறப்படுவதை எண்ணி மிகுந்த ஆர்வத்தில் இருந்த வேலன் குழுவினர் 4:30 மணிக்கெல்லாம் துறைமுக வாயிலை அடைந்தனர். அங்கிருந்து மாறன் அலைபேசியில் அருமனுடன் தொடர்பு கொண்டு, நாங்கள் கப்பலில் ஏறத் தயாராக இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை மத்தியானம் போர்ட் பிளேர் துறைமுகத்தில் சந்திப்போம் எனச் சொல்லிவிட்டு நண்பர்களுடன் உள்ளே சென்றான். பயணிகளை துறைமுக வாயிலில் இருந்து கப்பல் வரை கொண்டு செல்ல வந்திருந்த பேருந்தில் பயணச் சீட்டை காட்டி ஏறி அமர்ந்து கொண்டனர். பயணிகளை ஏற்றிக் கொண்ட பேருந்து சரக்குப் பெட்டிகளால் நிறைந்திருந்த துறைமுகத்துக்குள் நகர்ந்து சென்று கப்பல் நின்றிடத்தை அடைந்தது. அந்த உல்லாசப் பயணக் கப்பல் அவர்களது கற்பனை கெட்டாத அளவு பிரம்மாண்டமாக இருந்தது. நூற்றுக்கணக்கில் பயணிகளை நிறைத்துக் கொண்டிருந்த கப்பல் புறப்படுவதற்கு இன்னும் சற்று நேரமே இருந்தது. நண்பர்கள் ஐவரும் வேகமாக நுழைவாயிலின் அருகே சென்றனர். உள்நாட்டுப் பயணம் என்பதால் பெரிதான கெடுபிடிகள் ஏதுமின்றி கப்பலினுள் ஏறிக்கொள்ள முடிந்தது. கப்பல் புறப்படுவதை பார்த்துவிட்டு அறைக்குப் போவோம் என்று சொல்லியபடி மேல்தளத்தை நோக்கி படிகளில் ஓடினான் வினோதன். இது வினோதனுக்கு முதல் கப்பல் பயணமாதலால் கப்பல் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி பாரி விபரித்தான். அப்போது ஹார்ன் சத்தத்தைத் தொடர்ந்து நுழைவாயில் மூடிக்கொண்டது. கப்பலின் பின்பக்கம் நங்கூரம் மேல் இழுக்கப்பட்டு கப்பல் நகரத் தயாராகித் திரும்பவும் ஹார்ன் சத்தத்தை எழுப்பிக் கொண்டு நகரத் தொடங்கியது. மேல்தளத்தில் சுற்றி நின்று கப்பல் நகர்வதை பார்த்துக் கொண்டிருந்த பெரும்பாலானோர் தத்தம் கடவுளரை வேண்டி வணங்கிக் கொண்டனர். கப்பல் பயணம் நினைத்ததைப் போல் மோசமானதாகவோ சிக்கலானதாகவோ இருக்கவில்லை. பயணிகளின் அறைகள் மற்றும் பொது இடங்களெல்லாவற்றிலும் ஏர் கண்டிஷனர் பொருத்தப்பட்டிருந்தன. 2½ நாட்களும் கடல் காற்றோட்டமான நட்சத்திர விடுதியில் தங்கியதாகவே தோன்றியது. கப்பலின் மேல்தளத்துக்குச் சென்று அமர்ந்து கொண்டால் எல்லையற்ற கடலையும் அலைகளையும் வானத்தையும் ரசிக்க முடியும். அலைபேசிகளுக்கான வலையமைப்புச் சேவை கிடைக்காவிடினும் வேறுபல பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. காலநிலை சுமூகமாக இருந்தபடியால் பயணம் இனிதாக நிறைவுக்கு வந்தது. பல வருடங்களாக மாறனையும் சாம்பவனையும் காணாத அருமன் போர்ட் பிளேர் துறைமுக வாசலிலேயே காத்திருந்தான். அவனது தமிழ் சற்று வித்தியாசமானதாக இருந்தது. 5 பேர் அருமனது வீட்டில் தங்குவது மிகவும் கடினமானதாக இருக்குமென்றெண்ணி மாறன் வெளியே தங்குவதற்கு திரும்பத் திரும்ப எத்தனித்த போதும், என்னோட வீட்ல வசதி பத்தாதுன்னு நினைக்கிறியாடா என்று சொல்லி அருமன் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி இட்டான். இவ்வாறு ஒரு தர்ம சங்கடமான கேள்வியைக் கேட்ட பிறகும் கூட யாராவது இன்னொரு முறை வெளியே தங்குவதாக கேட்க முடியுமா என்ன? எல்லோரும் அருமனின் வீட்டைச் சென்றடைந்தார்கள். நண்பர்கள் ஊர் சுற்றிப் பார்க்க வருவதாக அருமன் தன் குடும்பத்தாருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தான். சற்று இளைப்பாறியபின் மெதுவாக வந்த விடயத்தை அருமனுக்கு கூறி விளங்க வைத்தனர். அவற்றையெல்லாம் கேட்ட அருமன் தொலைந்து போனவர்களின் சந்ததியினரை கண்டுபிடிக்க தானும் உதவி செய்வதாகக் கூறி தீவுகளைப் பற்றிச் சற்று விளக்கமாக விபரித்தான். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்திய எல்லைக்கு உட்பட்ட 576 தீவுகளைக் கொண்ட தீவுக் கூட்டமாகும். அதில் 36 தீவுகளில் மட்டுமே மனிதர்கள் வசிக்கின்றனர். அதிலும் அனைத்து தீவுகளுக்கும் மக்கள் சென்று வருவதற்கு அனுமதியில்லை. இந்த தீவுக் கூட்டங்களில் 2வது பெரிய தீவு நிக்கோபார் ஆகும். பல நூற்றாண்டுகளாக அங்கு ஆபிரிக்க பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். அது பழங்குடியினர் வசிக்கும் குடியேற்ற தீவாயிருந்த காரணத்தினால் அங்கு செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இருக்கவில்லை. பல காலமாக அங்கிருக்கும் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி எவருக்குமே தெரியாமலிருந்தது. பிற்காலத்தில் இந்திய அரசாங்கத்தினர் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்குத் தேவையான உதவிகளைச் செய்தனர். இப்போது பழங்குடியினரின் அனுமதியுடன் தமிழர், மலையாளிகள், பஞ்சாபிகள் போன்ற இந்திய வியாபாரிகள் சிலர்
அங்கு குடியேறி வசித்தாலும் அந்த பழங்குடியினரே பெரும்பான்மையாக காணப்படுகின்றனர். அங்கு வசிக்கும் இந்திய வியாபாரிகளுடன் தொடர்பு கொண்டால் மட்டுமே நிக்கோபார் தீவுக்குச் செல்ல முடியும். முக்கியமாகச் சுற்றுலாப் பயணிகளுக்கு அங்கு செல்ல அனுமதி கிடையாது. மக்கள் வசிக்கும் மீதமுள்ள 34 தீவுகளில் பல தீவுகளுக்கு யாரும் செல்ல முடியாது. அவை பழங்குடியினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள தனித்துவமான பிரதேசங்கள். அங்கு சென்று அவர்களை தொந்தரவு செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். மேலும் அது அந்தமானில் காலாகாலமாக வசிக்கும் மக்களின் வழக்கத்துக்கு மாறானதொரு செயலாகும். அருமன் கூறிய விபரத்தைக் கேட்டபின் இந்த தேடுதல் எவ்வாறாகச் சுருக்கப்படலாம் என்று திட்டமிடக்கூடியதாக இருந்தது. புள்ளிவிபர அடிப்படையில் மொத்தமாக 36 தீவுகளிலேயே மக்கள் வசிக்கின்றனர். மேலும் நாம் தேடி வந்த குழுவினரில் தற்போது கலப்பில்லாத வெள்ளைத்தோலுடைய போர்த்துகேயர்களும் தமிழர்களும் போர்த்துகேயர்களும் கலந்த சற்று உயரமான பழுப்பு நிறமானவர்களும் கலப்பில்லாத தமிழர்களும் இருக்கலாம். கலப்பில்லாத தமிழர்களை அடையாளம் காணுவது கடினமானதாக இருந்தாலும் போர்த்துகேயர்களையும் கலப்பினத்தவரையும் கண்டுபிடிப்பது சுலபமாக இருக்கும். அவர்களது உடலமைப்பு இந்தியர்களைப் போன்றோ மற்றும் ஆபிரிக்கப் பழங்குடியினரைப் போன்றோ இருக்காது. முதலில் அந்தமானில் உள்ள வேற்றின மக்கள் எவ்வாறான பூர்வீகத்தைக் கொண்டவர்கள் என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படி இல்லாதவிடத்து நிக்கோபாருக்கும் ஏனைய மக்கள் வசிக்கும் அனுமதியுள்ள தீவுகளுக்கும் சென்று இதைப் பற்றி ஆராயலாம். அதில் ஏதாவது ஒரு தீவில் நாம் தேடுபவர்களைச் சந்தித்துவிட்டால் பயணம் சுலபமாக முடிந்துவிடும் என்று வினோதன் கூறினான். அந்த தேடுதலில் நாம் தோல்வியுற்றோமேயானால் அடுத்த கட்ட நகர்வாகச் செல்வதற்கு அனுமதியற்ற பழங்குடியினர் வசிக்கும் தீவுகளை நோட்டம் விடுவது பற்றி யோசிக்கலாம் என்று முடிவு செய்தனர்.